ஹாய் நண்பர்களே, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள், அது ட்ரெஸ் கோட் எப்படி போடணும், நெகட்டிவ் மார்க்ஸ் என்ன, அது எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் என்னென்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டவுட்ஸ் எதனால மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மெயினாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் செக் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் செக் பண்ணணும் அப்படின்றத கால் லெட்டரில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு போவோம். ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கா, உங்கள் நேம் வந்து இனிஷியலோட கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு டபுள் செக் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ரோல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபோட்டோ வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களோட தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் வென்யூ அட்ரஸ், அதாவது எங்கே நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு போகலாம். 1 by 1 எப்படின்றது நான் சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேட்டு டைமு அங்கே எக்ஸாம் சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கால் லெட்டரில் உங்களோட ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக 2 காப்பீஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். உங்கள் ஒரிஜினல் ஐடியை கூட அந்த இந்த கால் லெட்டர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஸ்டேபிள் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் அட்மிட் கார்டு இருக்குது, ஓகேங்க, அந்த கால் லெட்டர் இருக்குல்ல, ஸோ அதில் இந்த இடத்துல கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவை வந்து ஃபிட் பண்ணிக்கணும், அதை ஒட்டிக்கணும். எக்ஸ்ட்ராவாக 2 காப்பி கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்குல்ல, அதை கூட சேர்த்து கரெக்டாக ஸ்டாப்லர் பண்ணி ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் 2 எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிட்டி ப்ரூஃப் என்னெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேன் கார்டு, பாஸ்போர்ட், பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்புக், அதே மாதிரி ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப், அதே மாதிரி ஐடென்டி கார்டு இஷ்யூ பை காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, ஆதார் கார்டு, ஆதார் கார்டு, எம்ப்ளாய் ஐடி எல்லாமே ஃபோட்டோ வித் ஃபோட்டோவோட இருக்கணும். அந்த மாதிரியான ஐடென்டி ப்ரூஃப் எதுவும் எடுத்துகிட்டு போகலாம். ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் 2 எடுத்துகிட்டு போகணும். ஸோ தேர்டாக சொல்கிறது மெயினாக என்ன அப்படின்னா ரேஷன் கார்டும் லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸும் ஐடி ப்ரூஃபாக எடுத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2 தான் இருக்குது அப்படின்றவங்க வந்து வேறு ஐடி ப்ரூஃபை கண்டிப்பாக கொண்டு போகணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 2 ஃபோட்டோ காப்பி கேட்டாங்களே, ஸோ அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வரல அப்படின்னா எக்ஸாமினேஷனே எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 காப்பி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போவே என்ன பண்ணுங்கள், 2 ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுருங்க. அண்ட் அது ஃபோட்டோ ஓடுறதுக்கு க்ளூவும் நீங்கள் தான் கொண்டு போகணும். ஸோ இதான் வந்து மஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ 5th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 6th பாயிண்ட் லேட் கமர்ஸாக வரவங்க வந்து அலௌடு கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஹாலை விட்டு வெளியே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கேட்காம, ஓகேங்களா. ஸோ இதுதான் 7th என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கால் லெட்டரில் ஒட்டியிருக்கணும். அண்ட் அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதும் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம்ல அந்த ஃபோட்டோவும் ஒன்றா இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அவங்க வந்து ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அட் எக்ஸாம் வென்யூ வில் பி டன் த்ரூ ஃபோட்டோ கேப்சர். அங்கே போனதுக்கப்புறம் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுவாங்க. ஃபோட்டோ கேப்சரும் அங்கே ஃபோட்டோ அப்லோட் பண்ணதும் ஒன்றா இருந்தால் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அப்பியரன்ஸும் சேஞ்ச் இருக்கக்கூடாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா உங்க சிக்னேச்சர் நீங்கள் போட்டிருப்பீங்களா, உங்கள் அப்லோட் அப்போ என்ன சிக்னேச்சர் போட்டிங்களோ அதே தான் உங்கள் எக்ஸாமினேஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், போடணும். ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்தால் ஒத்துக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. சிக்னேச்சர் கேபிட்டல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன மெயினாக என்ன அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் பற்றி பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் ராங் ஆன்சர் வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1/4 ஆஃப் மார்க், கால் மார்க் வந்து நம்ம வந்து குறைக்கப்படும் ஈச் ராங் ஆன்சருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது கொஸ்டினை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, அது வந்து மார்க்கே இல்லாத மாதிரி கால்குலேட் பண்ணிப்பாங்க.